மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மலை சாலை மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தடையாக உள்ளது. மேலும் மக்களின் பாவனையில் தடையாக உள்ள சாலையை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த தொகுப்போடு தொடர் நேரலையின் இந்த பகுதியும் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து காணுங்கள் நியூஸ்7 தமிழ். தமிழகம், ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களை இணைக்கும் முக்கிய சாலையாக அமைந்த பகுதிதான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி. கடந்த 3 ஆண்டுகளாக பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ள இந்த சாலை சுமார் 1500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலைசாலை வாணியம்பாடி நகரத்தில் இருந்து ஆந்திர எல்லை வரை பரவி அண்ணா நகர், சிந்தகாமணி பெண்டா, வலதி காமணி பெண்டா, பாரதி நகர், மாதகடப்பா, ராமகுப்பம் மற்றும் குப்பம் போன்ற கிராமங்களை இணைக்கின்றது. இந்த சாலை வழியாக லாரிகள், இருசக்கர வாகனங்கள், சுற்றுலா பேருந்துகள் என அனைத்து வகை வாகனங்களும் இயங்கி வந்தன. மேலும் இந்த சாலையே குறுகிய நேரத்தில் கர்நாடக மாநிலத்தின் KGF மற்றும் கோடிலிங்கம் பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய பாதையாக இருந்தது. ஆனால் 2021ஆம் ஆண்டு பெய்த கனமழையால் மலைசாலையின் நடுப்பகுதியில் உள்ள பொன்னியம்மன் கோவிலுக்கு அருகே 2 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலை முற்றிலும் சேதமடைந்து போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் ஒரு பகுதிக்கு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு சாலை சீரமைக்கப்பட்டதாலும் மீண்டும் வாகனங்கள் இயங்க தொடங்கின. ஆனால் மற்றொரு இடம் இன்று வரை சீரமைக்கப்படாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலையில் ஒரு புறம் அகற்ற முடியாத நிலையில் ஒரு பெரிய பாறை, மற்றொரு புறம் சரிந்து வரும் மண், இவை இரண்டும் சாலையை அபாயகரமானதாக மாற்றியுள்ளது. சாலையின் அகலம் வெறும் 4 அடி மட்டுமே இருப்பதால் வாகன ஓட்டிகள் பயமுடன் பயணம் செய்கிறார்கள். மீண்டும் மழை பெய்யும் சூழ்நிலையில் அந்த பகுதி மீண்டும் சரிந்து செல்லும் அபாயம் உள்ளதால் மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்தில் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இந்த வழியாக பயணிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள், வாணியம்பாடி உழவர் சந்தைக்கு காய்கறி கொண்டு செல்லக்கூடிய விவசாயிகள் என அனைவரும் இந்த பகுதியில் பாதிக்கப்படுவதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முக்கிய சாலையானது கொப்பம் செல்ற ரோடு, மாதகடுப்பா ரோடு, பழவநேரி போற ரோடு, பெங்களூர் ரோடு எல்லாருக்குமே சுருக்கமான ரோடு இது. இதை பல முறை நாங்களும் முறையிட்டுக்கிறோம், செய்யவில்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு சுத்தமாகவே துண்டாகி போன காரணத்தினால 2 விபத்து ஏற்பட்டு 12 மணி ராத்திரிக்கு பாடியை தூக்கி மேலே போட்டு கூட நாங்கள் காமிச்சு வழக்கு பதிவு ஓடி இருக்குது. மண் சரிவு ஏற்பட்ட இந்த சாலையின் நிலையால் ஏற்கனவே இயங்கி வந்த 8 தனியார் மினி பேருந்துகள் மற்றும் 1 அரசு பேருந்துகளில் தற்போது 3 தனியார் மற்றும் 1 அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. நீளமான அரசு பேருந்துகள் மேல்மலையை ஏற முடியாததால் அவை அண்ணா நகர் பகுதியில் திரும்பி செல்கின்றன. இதனால் மலைப்பகுதியில் வசிக்கும் மாணவர்கள் தனியார் பேருந்துகளில் பணம் செலுத்தி பயணிக்க நேரிடுவதாகவும், விவசாயிகளும் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் அவதி உறுவதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். 3 ஆண்டுகளாக சாலை சீரமைப்பதற்கான கோரிக்கை வலியுறுத்திய போதிலும் அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை சீரமைத்து பாதுகாப்பான தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என மலை கிராம மக்கள் மீண்டும் கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன்.